வணக்கம். இந்த வீடியோவில் க்ரௌன் ஈத்தர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் யூனிட் 1ல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த க்ரௌன் ஈத்தர்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ்னால் என்ன, டெஃபினிஷன் என்ன, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது என்ன டைப்பான லிகாண்ட் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்க்கான இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி நடந்துகிட்ருக்குது. டெய்லி கான்செப்ட் டிஸ்கஷன், கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த க்ரௌன் ஈத்தர்ஸை பற்றி பார்த்துக்கலாம். அப்போ இந்த க்ரௌன் ஈத்தரை நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ரோ சைக்ளிக் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ், அப்போ க்ரௌன் சொல்கிறாங்க. அப்போ க்ரௌன்னா என்ன, இந்த தலையில் வைக்கக்கூடிய கிரீடம் இருக்கு இல்லையா, அது போல் இருக்குது க்ரௌன். ஈத்தர்ஸ்னா என்ன, அப்போ அங்கே வந்துட்டு ஈத்தர் லிங்கேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் க்ரௌன் ஈத்தர்ஸ். அப்போ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேனார் மேக்ரோ சைக்ளிக் லிகாண்ட். அப்போ இதனுடைய டெஃபினிஷன் என்ன பாருங்கள். பிளேனார் மேக்ரோ சைக்ளிக் லிகாண்ட்ஸ் ஆர் பாலிடென்டேட். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ மோனோடென்டேட் தெரியும், பைடென்டேட் தெரியும், ட்ரைடென்டேட் தெரியும். அப்போ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ் இல்லைனா அந்த மேக்ரோ சைக்ளிக் லிகாண்ட்ஸ் எல்லாமே பாலிடென்டேட் லிகாண்ட். அப்போ வேர் த லிகேட்டிங் ஆட்டம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் எ லார்ஜ் ரிங். அப்போ இதில் லிகேட்டிங் ஆட்டம், லிகாண்ட் தான் நம்ம லிகேட்டிங் ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம். அப்போ லிகாண்டில் உள்ள ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்ஸ்ட்ரெயின்ட் இன் எ லார்ஜ் ரிங், லார்ஜ் ரிங்கில் இருக்குதா, தட் என்சர்க்கிள்ஸ் த மெட்டல் ஆட்டம். இதான் மெட்டல் ஆட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்க. இது வந்துட்டு மெட்டல் ஆட்டம், என்சர்க்கிள்ஸ் த மெட்டல் ஆட்டம். அப்போ இந்த மெட்டல் என்னவா இருக்கலாம், அதாவது இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் அதில் வந்துட்டு இருக்கலாம். சரிங்களா, மெட்டல் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, சோடியம், Na+, K+, La+. ஸோ இந்த மெட்டல் அயான்ஸ்லாம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலி ஈத்தர்ஸ் வித் ஈத்தர் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் செப்பரேட்டட் பை 2 மெத்திலின் குரூப். அப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் இருக்குல்ல, பாலி ஈத்தர். அப்போ இங்கே வந்துட்டு ஈத்தர் ஆட்டம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இந்த இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே ஆக்சிஜன் ஆட்டம், இதில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ இதில் 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இந்த 6மே நமக்கு டொனேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் இந்த பாலிடென்டேட் லிகாண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தர் ஆக்சிஜன் ஆட்டம்னு சொல்லிட்டோமா, செப்பரேட்டட் பை 2 மெத்திலின் குரூப். அப்போ மெத்திலின் குரூப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் ஒரு மெத்திலின் குரூப், இதில் ஒரு CH2. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இருக்குல்ல, இதில் ஒரு CH2, இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டும் CH2. அப்போ 2 மெத்திலின் குரூப்ஸ். சரிங்களா, என்ன இருக்குது இதில் 2 மெத்திலின் குரூப்ஸ் செப்பரேட்டட் பை 2 மெத்திலின் குரூப்ஸ். சரிங்களா, அப்போ இது ஒரு மேக்ரோ சைக்ளிக் லிகாண்ட், இல்லைனா இது வந்துட்டு க்ரௌன் ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் இந்த க்ரௌன் ஈத்தர்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ தீஸ் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் லை இன் எ நியர்லி பிளேனார் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ இதில் 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே பிளேனில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிருக்குது. ஸோ லை இன் எ நியர்லி பிளேனார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. அப்போ இதனுடைய டெர்மினாலஜி, இதுக்குனுடைய பேர் த டேர்ம் க்ரௌன் ஈத்தர்ஸ் arises from crown like structure. அப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இது வந்துட்டு க்ரௌன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் க்ரௌன் ஈத்தர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்னுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது, எல்லா ஆக்சிஜன் ஆட்டமும் பாயிண்ட் இன்வெர்ட்ஸ் இல்லையா, உள்ளுக்குள்ளே இந்த மெத்திலின்லாம் வெளியில் இருக்குது. சரிங்களா, அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் எல்லாம் .2 இன்வெர்ட்ஸ் மெட்டல் ஆட்டம் இந்த இருக்குல்ல, எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த மெத்திலின் பிரிட்ஜஸ் எல்லாம் அப்படியே வெளியில் இருக்குது. அதனால தான் இன்வெர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், பாயிண்ட் இன்வெர்ட் டுவர்ட்ஸ் மெட்டல் ஆட்டம். அதே போல் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி. அப்போ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ் கேன் ஃபார்ம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் வித் ஆல்கலி மெட்டல்ஸ். அப்போ அங்கே வந்து ஸ்மால் ஹோல் இருக்கும் இல்லையா, இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ்க்கு மத்தியில் ஹோல் இருக்கும், கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் அதுக்குள்ளே ஈஸியாக க்ளோஸாக அதை ஃபிட் ஆகுறதுனால இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ண முடியுது.
அப்போ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸ்னுடைய டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் 4 இருக்குது, க்ரௌன் 5, க்ரௌன் 6, க்ரௌன் 7. அப்போ இது வந்துட்டு சைஸ் வந்து வேரி ஆகுது, எதை பொறுத்து, அதனுடைய ரிங் சைஸை பொறுத்து வேரி ஆகுது. அதே போல் நம்பர் ஆஃப் லிகேட்டிங் ஆக்சிஜன். அப்போ இதில் வந்து க்ரௌன் 6 பார்த்தோம் இல்லையா, அப்போ க்ரௌன் 6ல் 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, க்ரௌன் 4ல் 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், க்ரௌன் 5ல் பார்த்தீங்கன்னா 5, க்ரௌன் 6ல் 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், க்ரௌன் 7ல் 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை பொறுத்து அதனுடைய ரிங் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். அப்போ ஈச் ரிங் சைஸ் ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆல்கலி மெட்டல் அயான்ஸ். அப்போ ஒவ்வொரு க்ரௌன் ஈத்தர்ஸும் ஒவ்வொரு விதமான இந்த மெட்டல் அயான்ஸ் அது வந்து நிச்சயம் ப்ரிஃபர் பண்ணும். அப்போ இதுதான் இந்த க்ரௌன் ஈத்தர்ஸினுடைய முக்கியமான டைப்ஸ் பார்த்துக்கிறோம். அதனுடைய காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இதே போல் நமக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோ இந்த க்ரௌன் ஈத்தர்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்போ நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது க்ரௌன் ஈத்தர்ஸை பற்றி. அப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.